நீங்க சும்மா கிளம்பி போயிருந்தா சரி, ஏதோ பழைய செயினை கொண்டு போயிருந்தீங்களாமே, எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னீங்களாமே. மாதவி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும், அதெல்லாம் விடு. செயின் எதுன்னு சொல்லு. மா சொல்லுமா. கோகிலா கழட்டி கொடுத்தா. என்னம்மா சொல்ற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பண்ண அவசரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உனக்கு போன் பண்ணலான்னு பார்த்தா அப்புறம் சொல்லிக்கலான்னு அவங்க தடுத்துட்டாங்க. சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு கோகிலா தான் தாலி செயினை கழட்டி கொடுத்தா. என்ன காரியமா பண்ணிருக்க நீ? பொண்ணுக்கு தாலி செஞ்சு போட வேண்டியது நாமளா? அது யாரோட கடமை? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட கடமை. அதை கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு தலையாட்டி இருக்கீங்க. கோகிலோட செயினை வேற கழட்டி கொடுத்துருக்கீங்க. இதனால நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா? சும்மாவே கோகிலா வீட்டுக்காரர் பெருசா ஆட்டம் போடுறவரு இப்ப கழுத்துல செயின் இல்லனா அவளை டார்ச்சர் பண்ணி நம்ம வீட்டுக்கு விரட்டி விட்டுற மாட்டாரா? நான் இப்படி எல்லாம் நடக்கும் அம்மா சொன்னேன். அவதான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லி கழட்டி கொடுத்தா. அவ கொடுத்தானா நீ எந்த தைரியத்துல வாங்குன? நீ பாத்துப்பங்கிற தைரியத்துல. நம்பிக்கை மட்டும் இருக்கு. அதுவும் இந்த வீட்டுல ஒன்ன தவிர வேற யாருக்காச்சும் நம்பிக்கை இருக்காமா? எல்லாரும் என்ன விரோதியா தானே பாக்குறாங்க. இப்ப கூட அப்பாவும் கவிதாவும் எதிர தானே போனாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை என்கிட்ட பேசினாங்களாமா? அதுக்காக நம்ம ஒதுங்கிட முடியுமாமா? ஒதுங்க முடியாதுமா. நான் ஒதுங்கவும் மாட்டேன். ஆனா அவங்க என்ன புரிஞ்சுக்கலையேங்கிற ஆதங்கம் இருக்குல்லம்மா. கலாச்சாரம் பண்பாடுன்னு பெருசா பேசினவங்க இப்ப எப்படி எல்லாம் மாறிக்கிட்டு வராங்கன்னு பாத்தியா? பொண்ணுக்கு தாலி செஞ்சு போடுற மரபை கூட வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நம்ம தலையில கட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. இத ஏன்னு கேட்டா ஏதோ தங்கச்சி வாழ்க்கைக்கு நான் தான் தடையா இருக்கிற மாதிரி பேசுறாங்க. இது போதாதுன்னு கோகிலோட செயின் வேற. என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ. இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? ஏமா ஒவ்வொன்றுக்கும் அண்ணன் கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கை கவிதாக்கு இருக்கிற மாதிரி உனக்கு இருக்கா? மாதவி, எனக்கு ஒண்ணு தவிர வேற யார் மேலே நம்பிக்கை இல்லடி. இப்ப கூட கடைக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்காக கலையரசிக்கு போன் பண்ண. அவ பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறா. இது பாரு, நீதான் கவிதா கல்யாணத்தை பிரச்சனை இல்லாம பாத்துக்கணும். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா நடக்கிறதெல்லாம் வேற மாதிரி நடக்குதேமா. கேட்டா நான் ஆளான நேரம் சரியில்லை, அதனாலதான் குடும்பத்தை இப்படி ஆட்டி படைக்குதுன்னு அப்பா இப்படி காரணத்தை சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் குடிக்காம இருந்திருந்தாலே நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காதே. அத மறந்துட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. நீ என்னடானா புருஷனையும் தட்டி கேட்காம பொண்ணுங்களையும் விட்டு கொடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதானே மாதவி? நாளைக்கு நகை கடைக்கு 20,000 ரூபாய் பணம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா வாங்கிட்டு போன தாலி செயினை திருப்பி கொடுங்கன்னு கேட்பாங்க. எப்படியாவது பணத்தை கொடுத்தாகணும். சரி, கவலைப்படாதம்மா, கொடுப்போம். எப்படியாவது கொடுத்துருவோம். உனக்கு கஷ்டம் இல்லையம்மா? கஷ்டம்தாம்மா, எல்லாமே கஷ்டம்தான். ஆனா இஷ்டப்பட்டா எந்த கஷ்டத்தையும் தாங்கிடலாம். ஆனா உறவுகள் என்ன இப்படி பேசும்போதுதான் தாங்க முடியலமா. நீ தைரியமா இரு. தாத்தா, எனக்காக நீங்க தாடி எடுத்துட்டீங்களா? ஆமா ராஜா. என் மேல அவ்வளவு பாசமா? ஓ மேல மட்டும் பாசம் இல்ல, உன் தங்கச்சி பாப்பா மேலயும் அளவு கடந்த பாசம். அதனாலதான் நீ சொன்ன உடனேயே தாடி எடுத்துட்டேன் பாத்தியா? தாத்தா, நாளைக்கு எனக்கு பெரிய கார் வாங்கிட்டாங்க. பெரிய காரா? என்னடா அப்படி சொல்லிட்ட? என் செல்ல குட்டி, கண்டிப்பா வாங்கி தரேன். நீ இப்ப படுத்து தூங்குவியா? நான் நாளை காலைல வாங்கி தருவேனா? நீ ஸ்கூலுக்கு ஒழுங்கா போவியா? என்ன?
என்னடி? தூங்கிட்டீங்களா மாமா? ஏய், நக்கலா உனக்கு? தூங்கிட்டு இருந்தவனை எப்படி தூங்கிட்டீங்களான்னு கேக்குற? ரொம்ப கொழுப்படி உனக்கு. இல்ல மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய், சீ, பேசுறதுக்கு இதுவா நேரம்? மூஞ்ச பாரு, இந்த நேரத்துல பேய் தாண்டி பேசும். பேசாம படு, படுறி. எனக்குன்னு வந்து சேர்ந்தா பாரு, தூங்க விடாம மனுஷன். மாமா, ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். ஏன்டி தொல்லை பண்ற? எதுவா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். இப்பவே பேசணும் மாமா. ஐயோ, இந்த புள்ள பூச்சி தொலை தாங்க முடியலையே. என்னடி பேச போற? தாலி செயினை நாளைக்கே விற்க போறீங்களா? இதை கேட்கத்தான் என்ன எப்படியா? மூஞ்ச பாரு, மூதேவி படுறி. சும்மா நைட்டு தூங்க ஒரு ஆளா பாரு மனுஷன. மாமா, நாளைக்கே விற்க வேணாம் மாமா, ஒரு 4-5 நாள் பொறுத்துக்கோங்க. ஏன் 4-5 நாள் கழிச்சு நல்ல வேலைக்கு போவங்கிறியா? இல்ல மாமா, மஞ்சள் கயித்தை போட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. 4 நாள் கழிச்சு நானே செயினை கொடுத்துட்றேன். இப்போ செயினை என்கிட்ட கொடுத்துருங்களேன். ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? எந்திரடி மாமா. எந்திரடிங்கிறல்ல. என்னடி நினைச்சிட்டு இருக்க? மாமா மாமா வேணாம் மாமா. சாவடிச்சு போடுறேன் உனக்கு. ஏய், நிமிரடி செயினை கேப்பியா? செயினை கேப்ப. கேசவா, கதவு திறடா. டேய் கேசவா, கதவு திறடா. திறடா கதவை. ஏய், அவ அடிச்சிட்டு நீ மருமகளே. ஆசர் முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு நீ ஏன் நடுவுல போற? அவன் உதப்பா கிட்டுவா சாவடிப்பா ஏதா பண்ற உடனே நீ அடிச்சு கொன்னுடுன்னு சொல்லிடுவோம் போல இருக்கு. கதவு திறடா. டேய் கதவு திறடா. இந்த வயல கடிச்சு. நீ அடிச்சு கொன்னானே. இவளோ சும்மா நிக்கறாளே கடுமாடி. சொல்லடி. டேய், இனிமே வாயை திறந்து செயினை பத்தி கேட்டா கதவு உடைச்சிடுவேன். கொல்ல போட்டுருவோம். ஏய், சாவடிச்சு போட்டுருவோம். மாமா, நீங்க என்ன கொண்டு போனாலும் பரவாயில்ல மாமா, செயினை கொடுத்துருங்க மாமா. ஏய், என்ன இவ்வளவு அடிச்சு நீ கேட்க மாட்டியா? நீ எந்திரடி சொல்றேன். எந்திரா போடி. மறுபடியும் உள்ளகுள்ள வரதுக்கு ட்ரை பண்ண மவளை கைய கால உடைச்சு போட்டுருவேன். டேய் டேய் கேசவா, நான் சொல்றத கேளுடா. டேய், அவளை என்ன வெளிய தள்ளுற? டேய் அட பாவி. டேய், ஏடி இப்படி ராத்திரில அடிச்சு கொல்றானே, வெளிய தள்ளுறானே. வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி இப்படி அடிச்சு வெளியே தள்ளி கதவை சாத்துறானே. பாவி, பாத்து நிக்கிறேடி. என்னையோ என்ன? அம்மா அம்மா, நீ போமா, நீ போய் குழந்தைகளோட படுமா, காலைல பேசிக்கலாம். அவ படுக்கறா படுக்காம இருக்கறா, நீ போய் உன் இடத்துல படு போயா. சஸ்ஸா போட்டு எரியிற கொள்ளையில எண்ணெயை ஊத்துறாளே சண்டாளி. அம்மா வருத்தப்படாதப்பா, அவன் என்ன வீட்டு கேட்டுக்கு வெளியே தள்ளிட்டான், வீட்டுக்குள்ளதானமா தள்ளிருக்கான். போ, போய் பசங்களோட படு, காலையில பேசிக்கலாம். போமா. அத்தை, என்னடி காலங்கத்தால அத்தனட்டு உங்க மகனை காணோம். என்ன ஓடியா பேருக்கு போற? ஏதாவது டீ கடைக்கு போயிருப்பான். என்ன தூங்க விடுறி போடி. வந்துட்டான் காணும். மாமா எங்க மாமா? ஏமா பாத்தீங்களா? அவன் காலையிலேயே கிளம்பி போயிட்டானம்மா. எங்க போறாருன்னு கேட்டீங்களா மாமா? என்னத்தம்மா கேக்குறது, விடிய காலையிலேயே இப்படி கேக்குறியன்னு சண்டைக்கு வந்துருவானம்மா.
எனக்கு என்னமோ அந்த நகையை விற்கத்தான் இவ்வளோ காலையில கிளம்பி போயிட்டான்னு தோணுது. இப்போ என்ன கஷ்டம்னு இந்த பையன் அந்த தாலி செயினை விற்க அலையிறான்னு தெரியல. அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். கொஞ்ச நேரம் தலையாட்டாம இருக்க முடியல உன்னால. ஏய், ஒரு இடத்துல இரு. ச்சே. அம்மா வலிக்குதுமா. சும்மா இருடி. கலை பாத்து, குழந்தைக்கு வலிக்குது இல்ல? நீங்க பேசாம பேப்பரை படிங்க. இவளுக்கு ஜட பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். தலை முழுக்க சிக்கு. குடு. வெட்டிங் ரிசப்ஷன், கலையரசி ராமகிருஷ்ணன். கலை, இந்த இன்விடேஷன் யாரோடது? என் ஃப்ரெண்டோடது. அவ தங்கச்சிக்கு மேரேஜா. நேர்ல வந்து இன்வைட் பண்ணாம கொரியர் அனுப்பியிருக்கா. மேரேஜ் இந்த ஊர்லயா இல்ல வெளியூர்லயா? அதெல்லாம் எதுக்கு நமக்கு? நாம என்ன போறோமா? அப்ப நீ போறது இல்லையா? உன்னை எதிர்பார்த்துதான் அனுப்பியிருக்காங்க. வரணும்னு எதிர்பார்த்திருந்தா நேர்ல வந்து கூப்பிட்டுருக்கணும். எனக்கு தெரியணும்னு இன்ஃபர்மேஷனா கொரியர் பண்ணவளுக்கு செல்போன்ல ஒரு வாழ்த்து எஸ்எம்எஸ் அனுப்புனா பத்தாதா? எப்படியோ உன் இஷ்டப்படி செய். கலை, இந்த இன்விடேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. கவிதா கூட இந்த டைப்ல தான் செலக்ட் பண்ண. ஒரு கார்டு பிரிண்ட் பண்ண என்ன சார்ஜ் ஆகும் தெரியல. எப்படி 2000 கார்டாவது ஆர்டர் பண்ணணும். உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கலை, நான் என்ன நான் வாயால டைப் அடிச்சிட்டு இருக்கீங்க? இந்த அளவுக்கு ரிச்சான இன்விடேஷன் அடிக்கிற அளவுக்கு உங்க தங்கச்சிக்கு தகுதி இருக்கா? உங்க வீட்ல எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நீங்க என்னடானா ரிச்சா இன்விடேஷன் அடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க அம்மா தாலிக்கு காசு வேணும்னு அர்த்தத்துல போன் பண்ணி காசு கேக்குறாங்க. மாதவி என்னடானா முரளி ஃப்ராடா இல்லனா பிக் ஷாட்டான ஆராய்ச்சி பண்ணி கல்யாணத்தை நிறுத்த பாக்குறா. எல்லாருமா சேர்ந்து என் திட்டத்தையே பாழாக்கணும்னு நினைக்கிறீங்களா? கலை, அம்மா ராத்திரி பணம் கேட்டு போன் பண்ணது தப்புதான். நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக நம்ம பணம் கொடுக்காம விட்டுட்டோம்னா என்ன கவிதாவோட கல்யாணமே நின்னு போயிடுமா? நின்னு போறது மட்டும் இல்ல, உன் திட்டமே பாழா போயிடும். பொண்டாட்டியோட திட்டத்தை பாழாக்க கூடாதுன்னு உங்களுக்கு எவ்வளவு அக்கறை. என் திட்டத்தை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். அம்மா, கல்யாணம் நின்னு போச்சுன்னா விருந்து சாப்பாடுலாம் சாப்பிட முடியாதே. ஆமாண்டி, எப்ப பார்த்தாலும் தின்றதுலயே ஞாபகமா இரு. கலை, கலை, குழந்தை ஏன் போய் இப்படி அடிக்கிற? அவ முன்னாடி நம்ம இப்படி பேசினா அவ இப்படித்தான் கேட்பா. கேப்பாளா? கேட்டு பாரு பாக்கலாம். வாயை திறந்து கொண்டு போட்டுருவேன். ஆமா, உங்க குடும்பத்துலதான் உண்மையான உழைப்பாளி இருக்காளே, அதான் உங்க தங்கச்சி மாதவி. அவதான் கவிதாவோட கல்யாணம் நின்னு போகாம எல்லா செலவையும் பண்ணி கவிதாவை கரையேத்தணும். அதுக்கு இல்ல, எல்லாரும் முன்னாடியும் கவிதாவோட கல்யாணத்தை நல்லபடியா முடிக்க வேண்டியது நம்ம பொறுப்புன்னு சொல்லியிருக்கோம். அதுக்காக எல்லாத்துக்கும் பணத்தை வாரி இறக்க முடியுமா? பொறுப்புனா என்ன? கல்யாணத்துல எந்த சிக்கலும் இல்லாம நடத்துறதுதான். மாதவி பண்ண கூத்தால ஈஸ்வரி இந்த சம்மதமே வேணாம்னு சொல்லிட்டு போனாலே, அப்ப இந்த பணத்தை கொடுத்து சரி பண்ண முடிஞ்சதா? நான் தான் அவ கை காலில் விழுந்து சமாதானப்படுத்தினேன். இல்லனா மறுபடியும் மாதவி கிட்ட பேசிருப்பாளா இல்ல மனசுதான் மாறி இருப்பாளா? பொறுப்புனா நாம இததான் பண்ண முடியும். சும்மா நிக்கிறதுக்கும் உட்கார்றதுக்கும் பணத்தை கொடுக்கறது தான் பொறுப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த நினைப்பை இன்னியோட மறந்துடுங்க. அம்மா, டைம் ஆச்சுமா, ஸ்கூலுக்கு கிளம்பணும். தெரியுதுரி, உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுன்னு எனக்கும் தெரியுது. நீ நாளைக்கு நல்லா இருக்கணும் தான் உங்க அப்பாக்கு புத்தி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? அம்மா, லேட்டா போனா ஸ்கூல்ல திட்டுவாங்கம்மா. கேட்டிங்களா? உங்க பொண்ணு சொல்றத கேட்டிங்களா? நம்ம பொண்ணு நல்லா படிக்கணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு பொறுப்புள்ள அப்பாவை யோசனை பண்ணுங்க. அதை விட்டுட்டு அம்மாக்கு பிள்ளையா தங்கச்சிக்கு நல்ல அண்ணனா நகையை வாங்கி கொடுக்கறது, இன்விடேஷன் அடிக்கிறது, நம்ம பணத்தை வாரி இறைச்சிங்க. அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அம்மா, எனக்கு கல்யாணமே வேண்டாம்மா. கல்யாணத்துக்காக இப்படி எல்லாம் சண்டை நடக்கும்னா எனக்கு எதுக்குமா அது? நான் கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கேன். வாய் மூடுறி. என்ன பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசிட்டு இருக்க? ஓத வாங்குவேன். வா. கோகிலா, என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? என்ன விஷயம்? இது பாருமா,
எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. மாமா உங்க மகன் எப்போ வருவாரு? தாலி செயினோட போயிருக்கான்ல, தூங்குற சேட்டை எழுப்பி நகையை வித்துட்டு தாமா வருவான். அதுக்கு முன்னால அவரை போய் கூட்டு வர முடியுமா மாமா? ஏன்? அவரு கொண்டு போன செயின் கவரிங் மாமா. கவரிங்கா? வீட்ல கவிதாக்கு தாலி வாங்க பணம் பத்தல. எங்க வகையில அப்படி கிடையாதுங்க. பொண்ணு வீட்டுல தான் தாலி செஞ்சு போடுவாங்க. செலக்ட் பண்றதா மாப்பிள்ளை வீட்டுக்காரன். இல்ல பணம் நீ தருவியா இல்ல உன் புருஷன் தருவானா? கவிதாக்கு என்னால செய்ய முடிஞ்சதை நான் செய்வேன். இந்தாங்கம்மா. என்ன வேணும் மேடம்? தாலி செயின் வேணும். இருக்கு மேடம். இது எவ்வளவு? 100 ரூபாய் மேடம். இதே கொடுங்க. அதோ நான் என் செயினை கட்டி கொடுத்துட்டு கவரிங் வாங்கி மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். தங்கம் நினைச்சு இக்க போய் ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. இத பாரு கோகிலா, அன்னலட்சுமி காதல விழுந்துச்சுன்னா பத்ரகாளி மாதிரி ஆடுவா. நீ முதல்ல போய் கேசவங்கிட்ட ஏதாச்சும் சொல்லி கூட்டிட்டு வா. எங்கன்னு போய் தேடுவேன் மாமா. வேம்பிலி அம்மன் கோயில் பக்கத்துல ஒரு அடகு கடை இருக்குமா, அங்கதான் போயிருப்பான். சீக்கிரமா போய் நகைய குடுக்கத்துக்குள்ள கூட்டிட்டு வா. அன்னலட்சுமியை நான் சமாளிச்சுக்கிறேம்மா. போய் வா, யோசிக்காதம்மா, ஒண்ணும் ஆகாது. நீ போய் கூட்டிட்டு வா, சீக்கிரம் போய் வா. போமா, போ போ. இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு அவமானமா போயிடும். அதனால மது மேல இருக்கிற கோவத்தை மறந்துடு